Chennai Silks in Mega Summer Sale. பாரு மல்லி, வெண்பா ப்ரொஃபஷனல் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டா. மல்லி, பக்கத்துல எங்கயாவது டீ குடிச்சிட்டு போலாமா? கொஞ்சம் டயர்டா இருக்கு. குடிக்கலாங்க. அப்ப எங்கயாவது டீ கடை இருந்தா நான் நிறுத்துறேன். ஐ ஜாலி. சீக்கிரம் வேகமா போங்க. ஓகேமா. வெண்பா, போலாமா? சொல்லுங்க சார். அண்ணா 3 டீ. 3 டீயா? டாடா, எனக்கு ஒரு டீ வேணும். வெண்பா, உனக்கு டீ வேண்டாம், நீ பால் குடி. 3 டீ ஒரு பால். சரிங்க சார், போட்டுடலாம். சரி, அதோ அங்க உட்காரலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாக்குறது என்னோட டாடா மல்லிமா. இவங்க 2 பேரும் பெஸ்ட் லவ்விங் கப்பிள். எங்க உட்காந்துக்கிற போஸ் வச்சே சொல்லலாம் இவங்க ஹாப்பியான கப்பிள்ஸ்னு. எங்க ரொமான்ஸையும் அப்பப்போ ஷூட் பண்ணி போடுவேன். என்னை யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. வெண்பா, இதெல்லாம ஷூட் பண்ணி போடுவாங்க? அதெல்லாம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணு. மல்லி, இருக்கட்டும் விடு. பிள்ளைங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைங்க நல்லபடியா வளருவாங்க. பரவாயில்லையா, நாகும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னங்க, தண்ணி பைப்பு பிஞ்சிருச்சு, வந்து கயிறை வச்சு கட்டி கொடுங்க. அப்படியா சார்? ஒரு நிமிஷம் கடையை பாத்துக்கங்க சார், வந்துடுறேன் சார். சரிங்க சரிங்க. போமா. ஐயோ, மாஸ்டர் வேற எங்கேயோ போறாரு, வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. எதுக்கு மாஸ்டருக்காக வெயிட் பண்ணோம்? நாமளே டீ போட்டுடலாமே. ஜாலி. உங்களுக்கு டீ எல்லாம் போட தெரியுமா? என்னது போட தெரியுமாவா? இப்ப நான் போடுற டீயை குடிச்சே நீங்களே அசந்திருப்பீங்க பாருங்க. சரி வாங்க. டாடா, நானும் வரேன். எல்லாரும் வாங்க. சரி, நான் உள்ள போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க டாடா இப்படிதான். எங்க போனாலும் ஏதாவது அட்வென்ச்சரா பண்ணுவாரு. இப்ப எங்க டாடா டீ போடுறத பாருங்க. தோ பாத்தீங்களா எங்க டாடா எப்படி டீ போறான்ட்டு. இந்தாங்க, நான் போட்ட ஸ்பெஷல் டீ. குடிங்க. வெண்பா, இந்தா. ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். குடிங்க குடிங்க. தம்பி, டீ உண்மையாவே சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. மல்லி, நீ ஏதாவது சொல்ல. சுகர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், ஆனாலும் உன் நல்ல டீ தான். பரவாயில்ல, கைவசம் ஒரு தொழில் இருக்கு. டாடா, பால் சூப்பர். மாஸ்டர் 2 டீ. என்னமா டீ ஓகேவா? நல்லா இருக்கா? பரவாயில்லாம இருக்கு. ஒண்ணு டீ தூள கம்மியா போடுறாரு,
இல்ல இனிப்பு ஜாஸ்தி போடுறாரு. தம்பி இனிப்பு கொஞ்சம் கம்மியா போடுப்பா. சரிங்க. கொடுப்பா. இந்தா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல தம்பி? டீ சூப்பரா இருக்குப்பா. தேங்க்யூ. மா, டீ மாஸ்டர் இவ்ளோ அருமையா டீ போட்டிருக்காரு. இத போய் பரவலாம இருக்குன்னு சொல்ற? இப்பதான் எப்படி டீ போடணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். அத வச்சு போட்டிருப்பாரு. பாத்தியா? ஏன் மல்லி, ஏன் விஜய் தம்பி அப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்க? நமக்கும் பொழுது போக வேண்டாமா நீ? இந்தாப்பா. என்ன சார்? இந்தாங்க டீ போட்டு கொடுத்தேன். தம்பி நீங்க டீ மாஸ்டர் இல்லையா? நீங்க தான் நினைச்சு பேசிட்டு இருந்தோம். டீ சூப்பரா இருந்ததுப்பா. மாஸ்டர் நல்ல டீ தூள் வச்சிருக்கீங்க, அதனாலதான் இத்தனை பேர் பாராட்டுறாங்க. சரிங்க வாங்க. சரிப்பா வர. ஆமா நீங்க கொஞ்ச நேரத்துல இத்தனை டீ ஊத்தி கொடுத்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க, கைவசம் ஒரு தொழில் இருக்கு. பின்னாடி வெண்பாவை ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிட்டு இப்படி ஒரு சின்ன கடை போட்டுருவோம். ஆமால, மல்லி டீ ஸ்டால் எப்படி இருக்கு? சரிங்க மாஸ்டர். சரிங்க சார், வாங்க. வாங்க போலாம். என்னண்ணே ஸ்கூல் பசங்க மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்க? யாரும் ஒரு வார்த்தை பேசாதீங்க. போன கொடு. இந்தாங்கண்ணே. உன் போன கொடு. அண்ணே என்ன விஷயம்னு சொன்னா நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இப்படி தனியா குழம்பிக்கிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? டேய், அந்த கவின் உங்க யார் கூடயாவது கான்டாக்ட்ல இருக்கானா? அதைத்தான் போன்ல தெரிஞ்சியாண்ணா? கேட்டிருந்தா நாங்களே சொல்லியிருப்பானே. அவன் கடைசியா இங்க ஒரு நாள் வந்தான்ல, அந்த சுடருக்காக அழுது சீன் போட்டான்ல, அன்னைக்கு தானே கடைசியா பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைண்ணே. ஏன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டானா? அன்னைக்கு அவன் அழுகும் போதே எனக்கு சந்தேகமா தானே இருந்துச்சு. சிரிக்கிற பொண்ணுகளையும் அழுகிற ஆம்பளைகளையும் நம்பவே கூடாதுன்னு. அவனை நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு மலை மாதிரி நம்பினேன். ஆனா கடைசியில அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். 40 லட்சம் ரூபாய சுடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கான். யார ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரியே நடந்துக்கிட்டான். உங்க யாருக்குமே அவன் கால் பண்ணல, அப்படிதானே? இல்லண்ணா. உண்மையே சொல்லுங்க. ஆமாண்ணே, அவன் யாருக்கும் கால் பண்ணலண்ணே. அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருக்கானா? அது மாதிரி விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அண்ணே அப்படி எதுவும் அவன் சொல்லலையேண்ணே. இங்க பாருங்க, அவன் சொன்னதா எந்த தகவல் இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லணும், சரியா? சரிண்ணே. சரிண்ணே. அவன் சொந்த ஊர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? செங்கல்பட்டு கிட்ட இருக்குண்ணே. செங்கல்பட்டுல எங்க இருக்கு செங்கல்பட்டுல? அட்ரஸ் எல்லாம் தெரியாதுண்ணே. ஆனா ஒரே ஒரு தடவை அவன் ஊருக்கு கூட்டு போயிருக்கான். அவன் வீடு தெரியுண்ணே. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க 2 பேரும் இப்பவே கிளம்பி போங்க. அவன் வீட்டு பக்கம் போய் கொஞ்சம் தூரமாவே இருந்து அவன் வீட்டுல தான் இருக்கானு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். சரிண்ணே, நாங்க இப்பவே கிளம்புறோண்ணே. பி கேர்ஃபுல். சரிண்ணே. சரியா? சரிண்ணே. டேய் வாடா. வரண்ணே.
அங்க பாரு. நல்லா இருக்குல்ல? இந்தாங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? வாங்க. டாடா ம் இப்பவே சில்லுன்னு இருக்கே. வெண்பா நைட் ஆகாங்க இன்னும் சில்னஸ் அதிகமாகும். சூப்பரா இருக்கும். ஏங்க கிளைமேட் நல்லா இருக்குங்க. ஆமா மல்லி, இன்னும் சூப்பரா இருக்கும். ஹலோ சார், ஆ? வெல்கம் டு அவர் ரெசார்ட் Thank சார். you. நைஸ் டு மீட் Thank யூ. சார் நீங்க விஜய் தானே சார்? எஸ். சார் உங்களுக்கு 2 ரூம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஷூட் ரூம், ஒரு டபுள் காட் ரூம். டபுள் காட் ரூம் ரெடியா இருக்கு. ஷூட் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். அது முடிஞ்சதும் கொடுக்குறோம் சார். அது வரைக்கும் நீங்க டபுள் காட் ரூம்ல வெயிட் பண்ணுங்க சார். இந்தாங்க சார் கீ. வெயிட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணி எதுக்கு சூட் ரூம்லாம் போட்டிருக்கீங்க? டபுள் காட் ரூமே போதுமே. இன்னொரு எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி 4 பேர் அங்கே தங்கிக்கலாமே. மல்லி, காரணமா தான் போட்டிருக்கு. நானும் வெண்பாவும் அந்த ரூம்ல தங்கிக்கிறோம். நீயும் விஜய் தம்பியும் சூட் ரூம்ல தங்கிக்கோங்க. வேண்டாம் அண்ணி, வெண்பா எங்க கூட தான் தூங்குவா. அவ தனியா தூங்க மாட்டா. மல்லி, வெண்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ விடு. அண்ணி, நம்ம ஒரு ராத்திரி தான் தங்க போறோம். காலையில கிளம்பி சுத்தி பார்க்க போறோம். குளிச்சு கிளம்புறதுக்கு எதுக்கு 2 ரூம்? நீ எல்லாத்துக்கும் வேணா வேணான்னு தான் சொல்லிட்டு இருப்ப. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தம்பி, நீங்க வெண்பாவை கூட்டிட்டு போங்க. வெண்பா வா. மல்லி இரு. என்ன நீ? இங்க வா, இரு. இங்க பாரு, நீயும் விஜய் தம்பியும் உங்க வெட்டிங் டேவை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்க தனியா அனுப்பவே முடிவு பண்ணோம். நீ என்னன்னா வெண்பாவும் வரணும்னு சொன்ன. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நானும் வந்தேன். இங்க வந்து இப்ப இன்னொரு ரூம் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா நிம்மதியாவே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. அப்பப்ப நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வெண்பாவுக்கும் ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வேண்டாமா? அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். அத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. இல்ல அண்ணி, வெண்பாவை தனியா தங்க வச்சா ஃபீல் பண்ணுவா. அதெல்லாம் என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, நீ எதையும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். வா, யோசிக்காம வா. வா. இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? மேடம், சூப்பரா இருக்குல்ல? வாங்க. மேடம் ஷூட் ரூம் ரெடி ஆயிடுச்சு. Climate இங்க சூப்பரா இருக்கு friends. எதுனாலும் கால் பண்ணுங்க, உடனே வரோம். நல்லா Thank you, குளிர் thank you. Thank you, சில்லுன்னு இருக்கு friends. மல்லி, இங்க பாருங்க, இந்தாங்க. full ஆ greeneries இதான் உங்களோட ஆ room key. இருக்கு. புடி. இதோ இங்க பாருங்க. அங்க பாருங்களேன், எவ்வளவு greeneries. என்ன மல்லி? இல்ல அண்ணி, வெண்பா. வெண்பா வெண்பா வெண்பா, அதை தவிர நீ வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா? இங்க பாரு மல்லி, உன் அளவுக்கு இல்லைனாலும் வெண்பாவை நானும் கொஞ்சம் நல்லா பாத்துக்குவேன், சரியா? முதல்ல நீ கிளம்பி போ. தம்பி, சூப்பரா இருக்கு கூட்டிட்டு friends. போங்க. ஒரே கொடுங்க. குளிர் இன்னும் கொடு. night ஆகுனா இன்னும் குளிரா இருக்குமா? செம்மையா இருக்கு friends. என்ன? இங்க வந்து எப்பயாச்சும் visit பண்ணிட்டு இந்தாங்க. கொடுங்க. செம்மையா நான் இருக்கு எடுத்துக்கிறேன். friends. இங்க நிறைய அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமா friends? பாருங்க, நாங்க ஒவ்வொரு நாளைக்கு போங்க. போங்க நாங்க சரி. போ காமிக்கிறோம். போ. இந்த greeneries எல்லாம் மனசுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு friends. கண்டிப்பா நீங்க இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு friends. ஓஹோ, இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடு இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அடடடடா மல்லி, இங்க பாரு மல்லி. அட ஆகா, ஐயோ பூலாம் வச்சிருக்காங்க. மல்லி, செம சூப்பரா இருக்கு மல்லி. நம்ம நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, பாருங்க அண்ணி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. என்னடா சூட் ரூம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்களேன்னு நினைச்சேன். இதான் அந்த ரெடி பண்றதா? ஆமாங்க, அண்ணி என்னென்னமோ நினைச்சு இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
எனக்கு தான் என்னமோ போல இருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும் தானே? வெட்டிங் டே செலிப்ரேஷன் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஒரு பிரைவசி இதெல்லாம் வேணும் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்காக நாம அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் இல்லையே? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல இதெல்லாம் தேவைதானாங்க? இங்க பாரு மல்லி, நாகுவும் மனோகர் மாமாவும் நம்ம மேல இருக்கிற அன்புனால தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை நம்ம வேணான்னு முடிவெடுத்தா அப்புறம் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகாதா? ஆ, அப்போ என்ன பண்ணலான்றீங்க? அது வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு ஒரு காரண காரியத்தோட ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நாகவும் மனோகர் மாமாவும் சேர்ந்து இந்த ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. நாமளும் அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். அதுதான் மல்லி நாம அவங்களுக்கு செய்யற மரியாதை. நீங்க ஏன் மரியாதை கொடுக்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏற்காடு வந்து இறங்கின உடனேயே ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாம். இருக்கட்டும், தாராளமா போகலாம். ஆனா நாளைக்கு போகலாம். முதல்ல எந்த நம்பிக்கையில உங்க அண்ணி நமக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்களோ முதல்ல அந்த நம்பிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம். என்ன சொல்ல வர? அதுக்காக இப்படி உடனே வா. முதல்ல குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மல்லி, ஏற்கனவே நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். ஏசி கார்ல தானே வந்தோம். ஆனா இந்த ரோஸ் எல்லாம் வாடிரும்ல. அப்படியா? முதல்ல போய் குளிங்க. மல்லி 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 மல்லி, என்ன மல்லி உங்க கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், கடைசில இப்படி பேக்க தூக்க வேண்டியதா போயிடுச்சு. மல்லி 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 மல்லி, ஏய் ஷோ. ஹாய் வீவர்ஸ், நாம இப்ப எங்க இருக்கோம்னா ஏற்காடுல இருக்கிற ஐஃபில் கஃபேல இருக்கோம். ஏற்காடு வர எல்லாருமே இந்த கஃபேல வந்து காஃபி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு வரீங்கன்னா மறக்காம இந்த கஃபேயை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. காஃபி டேஸ்ட் பண்ணி பாருங்க. காஃபி சூப்பரா இருக்கும், தரமாவும் இருக்கும். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நவீன், ஏய் நவீன், நவீன் வந்துட்டேனா? சொல்லுங்கண்ணா. இத பாரு, இது கவின் தானே? அண்ணா ஆமாண்ணே, நம்ம கவின் தானே. ஏய், அவனை நம்ம கவின்னு சொல்லாத, அவன் ஒரு துரோகி. என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தவன் உங்க வளர்ப்பு தானே. ஏன் வளர்ப்புனா? நான் தான் அவனுக்கு துரோகம் பண்ண சொல்லி கொடுத்தனா? அப்படிலாம் இல்லண்ணே. உங்களோட சேர்ந்து உங்களுக்காக நிறைய வேலை பார்த்திருக்கான். திடீர்னு அவனுக்கு என்னாச்சோ இப்படி பண்ணிட்டான். அவன் மேல தப்பு இருக்காதுண்ணே. அந்த சுடர் எல்லாரையும் பேசியே மயக்கிடுவானே. இவன் வேற சுடர் மேல ரொம்ப அக்கா பாசமா இருந்தானே. அவளும் தம்பி தம்பின்னு பார்க்கும் போதெல்லாம் இவன் தலைய தடவி கொடுத்துட்டு இருந்தா. அதுல ஏமாந்துட்டானே. அவ தம்பி தம்பின்னு சொல்லி இவனோட தலைய அவ தடவி கொடுத்தானா? இவனுக்கு எங்கடா போச்சு புத்தி? அதை விட அதிகமான பாசத்தை நான் காமிச்சிருக்கேன். அது ஏன்டா அவனுக்கு தெரியல? அந்த சுடரோட சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருந்த அந்த 40 லட்சம் ரூபாயும் அவ கிட்ட தூக்கிட்டு போய் கொடுத்துட்டான். என்னோட ஒரு வருஷம் உழைப்பிடாது. கடைசியில அந்த பணம் அவனுக்கும் இல்லாம அவளுக்கும் இல்லாம நமக்கும் இல்லாம போலீஸ் கிட்ட போயிடுச்சு. என்கிட்ட இருந்த பணத்தை அடிக்காம அவளோட போயிருந்தான்னு வை, நான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பேன். எப்ப அவன் பணத்தை அடிச்சிட்டு போனானோ அப்பவே அவன் தலையெழுத்து முடிஞ்சிருச்சு. இன்னமும் அவன் நம்ம கூட இருந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. அவனுக்கு நான் பண்றது இனிமே யாருக்கும் துரோகன்ற வார்த்தையை கேட்டாலே உடம்பு நடுங்கணும். அப்படி ஒரு வேலையை பண்ண போறேன். என்னடாச்சு? டேய், அண்ணன் தாண்டா கால் பண்றது. இடு இடு. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய் சிது, எங்கடா இருக்கீங்க? அண்ணே, அந்த கவினை தூக்கிட்டு வர சொன்னீங்களே, அவன் ஊருக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். ஏய், அவன் அங்க ஊர்ல இல்லடா, ஏற்காடுல இருக்கான். இப்பதான் நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். ஏற்காட்டுல எங்கண்ணே? நான் உனக்கு அந்த ரீல் அனுப்புறேன். அங்க ஒரு கேஃபேல இருக்கான். அந்த கேஃபேக்கு பக்கத்துல தான்
எங்கேயாச்சும் இருப்பான். மறுபடியும் அங்க சாப்பிட கூட வருவான். மறைஞ்சிருந்து அவனை தூக்கிட்டு வாங்க. சரிண்ணே, கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடுறோம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்பவே கிளம்பி அங்க போங்க, புரியுதா? இப்பயே கிளம்புறோண்ணே, கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடுறோண்ணே. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. சரிங்கண்ணே. டேய், அந்த கவின் ஏற்காட்டுல இருக்கானா? அண்ணே உடனே கிளம்பி போக சொல்றாரா? தூக்கிட்டு வந்து போடா. நாளைக்கு ராத்திரிக்குள்ள அவன் இங்க இருப்பான். இந்த விஷயத்த உடனே ராஜி கிட்ட சொல்லணும். ஹலோ, நான் ரகு பேசுறேன். சொல்லுங்க ரகு. உங்ககிட்ட வாலாட்டின அந்த குரங்கு பிடிபட்டுருச்சு மேடம். எங்க இருக்கான்? ஏற்காட்டுல இருக்கான். அவனை உடனே தூக்கிட்டு வாங்க ரகு. Do it right away. ஆளை அனுப்பிட்டேன். அவன் எங்க இருந்தாலும் உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு குடவுன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க அவனை தூக்கிட்டு வந்துருங்க. நானும் வந்துடுறேன். நாளைக்கு அவனை நரபலி கொடுத்துடணும். ஓகே. The Chennai Silks in Mega Summer Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.